எஜுகேஷன் பாலிசியை மாற்றாத வரைக்கும், இங்கே உங்களுடைய வாத்தியார்களுடைய தரத்தை மாற்றாத வரைக்கும், இந்த கல்வி அமைச்சரும் இந்த மாதிரி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மாதிரி ஆட்கள் இருக்கிற வரைக்கும் இது தொடரும். நம்ம மாணவர்கள் போட்டித் தேர்வுக்கு தயாராக மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம வேணா பெருமையா பாஸ் பண்ணணும்னு சொல்லிடலாம். எதிர்காலம், அவங்களுடைய எதிர்காலத்தை குழி தோண்டி புதைக்கிறாங்க. அதைத்தான் எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்னாரு. இந்த மாதிரி நீங்க குழந்தைகளை இந்த கல்வி தரத்திலே வளர்த்துட்டு உங்களுக்கு கொடி பிடிக்கவும் போஸ்ட் ஒட்டவும் உதயநிதி வாழ்க இன்பு நிதி வாழ்கிறதுக்காக நீங்க இந்த மாதிரி பண்றீங்களா? எங்க எஜுகேஷன் பாலிசியை என்இபி கொண்டு வாங்க. எப்படி சிபிஎஸ்இ இருக்குது அதே மாதிரி கல்வி தரத்தை கவர்மெண்ட் பள்ளியில கொண்டு வாங்கன்னு அதனால தான் சொன்னார். அதைத்தானே எங்க இப்போ இருக்கக்கூடிய தலைவர் நயினா நாகேந்திரன் சொல்றாரு. நீங்க தமிழ் மொழியை முதல் மொழியா வச்சுக்கோங்க, மீதியை நீங்க விருப்ப பாடமா வச்சுக்கோங்க. எஜுகேஷன் பாலிசி என்இபி கொண்டு வாங்க. 2023 கொண்டு வர உங்களுக்கு என்ன பிரச்சனை? எஜுகேஷன் இவங்களுக்கு தான் என்னன்னா, இவங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய பாலிசி வச்சுக்கிட்டா தான் கருணாநிதி அவர்கள் பேரை தமிழ்நாடுக்குள்ள வைக்க முடியும். ஏன்னா அதுலதான் கருணாநிதியுடைய புகழ் பாடியிருக்காங்க. சிபிஎஸ்சியில் கிடையாது, சமச்சீர் கல்வியில தான் வச்சிருக்காங்க. இதுல கிடையாது, சிபிஎஸ்சியில் கிடையாது. ஒரு பெரியாருடைய புகழ் எங்க பாடுறாங்க? இவங்க நடத்தக்கூடிய பாடத்திட்டத்தில் தான் வச்சிருக்காங்க. இன்னைக்கு பாருங்க, தமிழ்நாடு ஃபுல்லா கலைஞர் மருத்துவமனை, கலைஞர் அதாவது பாலம், அந்த மாதிரி கலைஞர் நூற்றாண்டு நூலகம், இப்படி பெரியாருடைய பாலம், பெரியாருடைய மருத்துவமனை, அப்புறம் அந்த பேருந்துகள், பெரியார் பேருந்துகள், இப்படி பேர் வச்சுட்டே இருக்கிறாங்க. நீ என்ன வைக்க வேண்டியது இருக்குது? தமிழ்நாடுங்கிறத எடுத்துட்டு பெரியார் நாடு, கருணாநிதி நாடு மாத்தாம தான் இருக்கிறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். இன்னொரு தடவை இது நடந்தது அப்படின்னா, ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா இது நடக்கும்.